நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி சோழன். வினித் போகத் தகுதி நீக்கம், வேதனையில் இந்தியா, உடனே களம் இறங்கிய மோடி களம் இறங்கி என்ன பண்ணார்னு பார்க்க போறோம். வினித் போகத் அவர்களை எதற்காக ஒலிம்பிக் சங்கமானது திடீரென தகுதி நீக்கம் செய்திருக்குது அப்படின்னு பார்க்க போறோம். அதோட இந்த தகுதி நீக்கத்தில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் நிறைந்திருக்கிறது. அந்த சந்தேகங்கள் என்னென்ன என்பதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கடைசியில் வினித் போகத் யாரு அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வினித் போகத் யாரு? உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவினுடைய மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் பிரிட்ஜ் பூஷன். அவர் மீது பாலியல் புகார் தெரிவித்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவர் இந்த வினித் போகத். உங்க எல்லாருக்கும் தெரியும். பல மல்யுத்த வீரர்களை எல்லாம் ஒன்றிணைத்தாங்க. ரெண்டாவது, ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களை எல்லாம் ஒன்றிணைத்தாங்க. அதுவும் இல்லாமல் பல்வேறுபட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கம் பெற்ற வீரர்களையும் ஒன்றிணைத்து கொண்டு பிரிட்ஜ் பூஷனுக்கு எதிராக களமாடினார்கள். கடைசியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மல்யுத்த கூட்டமைப்பே கலைக்கப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி உலக மல்யுத்த கூட்டமைப்பிலிருந்து இந்தியாவை பார்த்தீங்கன்னா நீக்கினாங்க. அந்த அளவுக்கு தன் மீது பாலியல் சீண்டலை எவன் நிகழ்த்தினானோ அவனுக்கு எதிராக உறுதியாக இருந்தவங்க தான் இந்த வினித் போகத். அதுலேயும் நீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகு கூட போராட்டத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைத்து விட்டு மீண்டும் போராட்டத்தை முன்னெடுத்துவாங்க. ஆக மொத்தத்தில் நீதிமன்றம் சொல்லியும் கேட்காதவர்கள், தான் போராட்டம் பண்ணி யார் எனக்கு அநியாயம் இழைத்தாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் என்று கடைசி வரைக்கும் போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள். இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த வினித் போகத்துக்கு பின்னாடி தான் இருந்தாங்க. அந்த மல்யுத்த கூட்டமைப்பில் இருந்து மோடி, அமித்ஷா ஒட்டுமொத்த பேரையும் இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா வினித் போகத் இழுத்து விட்டாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இதுதான் வினித் போகத் அவர்களுடைய வரலாறு. கடைசியில் அந்த பிரிட்ஜ் பூஷனை பொறுத்த வரைக்கும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவரிலிருந்து விலகினார். மீண்டும் எலெக்ஷன் வச்சாங்க. பிரிட்ஜ் பூஷன் அவர்கள் வெற்றி பெற்றார். மீண்டும் வெற்றி பெற்றது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க. மீண்டும் பிரிட்ஜ் பூஷனை பொறுத்த வரைக்கும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மல்யுத்த கூட்டமைப்பை கழிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்குதா இல்லை என்ற விஷயமானது தெரியல. வினித் போகத்தை பொறுத்த வரைக்கும் 2016 டோக்கியோ ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டாங்க நான் நினைக்கிறேன். அந்த தருணத்தில் காலிறுதி வரைக்கும் போனாங்க. கையில் அடிபட்டுடுச்சு. அதற்கு பிறகு விலகி விட்டார்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2000 சைனாவில் நினைக்கிறேன் அந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டார்கள். அதில் கூட பதக்கம் பெறும் வாய்ப்பு கிடையாது. தொடர்ச்சியாக அவங்களுக்கு காயங்கள். 2018 பார்த்தீங்கன்னா பெரிய காயத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஓய்வெடுத்தாங்க. அதற்கு பிறகு பல்வேறுபட்ட காமன்வெல்த் போட்டி, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உலக மல்யுத்த போட்டி, இதெல்லாம் கலந்துக்கிட்டு பதக்கம் பெற்றார்கள். ஆனால் கடைசியாக நடந்த ஆசிய விளையாட்டு போட்டியில் அவங்களால கலந்து கொள்ள முடியல. மீண்டும் உடல் காயமாக மாறி போனதுனால அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. பிறகு இந்த காயமெல்லாம் தீர்ந்த பிறகு இப்போ ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டாங்க. இறுதி சுற்று வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் கடைசியில் அவங்களுடைய உடல் எடையில் ஒரு 150 கிராம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வினித் போகத் அவர்களை பார்த்தீங்கன்னா அதிரடியாக தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள். சரி, இங்கே இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வினித் போகத் அவர்களுக்கு 2 கிலோ எக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது. அரை இறுதியில் விளையாடுறதுக்கும் இறுதி போட்டிக்கு போகிறதுக்கு முன்பாகவும் பார்க்கின்ற பொழுது 2 கிலோ அதிகமாக இருப்பதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. திடீரென ஒரு 2 நாள் இடைவெளியில் 2 கிலோ எதனால் உயர்ந்தது? ஏற்கனவே எடை போடும்போது அதை சரியாக கணிக்கலையா? இரண்டாவது, 2 கிலோ அதிகமாக இருக்குதுன்னு தெரிந்த பிறகு இரவெல்லாம் வினித் போகத் அவர்கள் பார்த்தீங்கன்னா கண் விழிச்சு எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு எடை போட்டிருக்காங்க. அப்படி எடை போடுகின்ற போது அவங்களுக்கு உடல் எடையானது அதிகமாக இருந்திருக்கிறது. இப்படி உடல் எடை அதிகமாக இருக்குதுன்னு தெரிந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பயிற்சியாளர்களும் அங்கே இருக்கின்ற பொறுப்பாளர்களும் வினித் போகத் அவர்களை பார்த்தீங்கன்னா, ஏப்பா உடலில் காயம் இருக்குது, அதனால் இந்த போட்டியிலிருந்து வினித் போகத் அவர்கள் விலகுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒலிம்பிக் கமிட்டி இடத்துல சொல்லிட்டு இருக்கணும். அப்படி சொல்லியிருந்தான்னு வச்சுங்களேன், வினித் போகத் அவர்களுக்கு வெள்ளி பதக்கம் கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. உடல் எடை அதிகமாக இருக்குதுன்னு தெரிந்த பிறகும் எதற்காக வினித் போகத்தை அழைச்சி சென்று எடை போடணும்? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தேகத்தை கிளப்புறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் உடலில் காயம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் ஒலிம்பிக் கமிட்டியானது கண்ணை மூடிக்கிட்டு தகுதி நீக்கத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா ஏற்றுக்குமா? ஆமாம்,
போட்டியிலேருந்து விலகுறாங்க, வெள்ளி பதக்கம் கொடுக்குறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறாங்க. உடல் முழுவதும் பரிசோதிப்பாங்க. மருத்துவர்களுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் ஆமாம் உடலில் காயம் இருக்கிறது, அதனால் வினீத் போகத் அவர்கள் விலகுவது சரிதான், அவங்களுக்கு வெள்ளி பதக்கம் 2ஆம் இடம் தருகின்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருவாங்க. அதனால் பரிசோதிக்கின்ற பொழுது காயங்கள் இல்லைன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக மாட்டிக்குவோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வினீத் போகத் அவர்களை எடை அதிகமாக இருந்தாலும் கூட்டுன்னு போய் எடை போட்டிருக்காங்க. அப்படி எடை போடுகின்ற போது தான் 150 கிராம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வினீத் போகத்தினுடைய அண்ணன்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, பல ஒலிம்பிக் போட்டிகளில் 50 கிராம் 100 கிராம் 150 கிராம் எக்ஸஸாக இருந்தால் அனுமதிப்பாங்க. ஆனால் இங்கே ஏன் ஒரு 150 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதி நீக்கம் செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, உடலில் காயம் இருந்தால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விலகுவதை ஒத்துக்குவாங்க ஒலிம்பிக் கமிட்டியில் அப்படின்னும் பொழுது, இந்த எடையை குறைக்க முடியலன்னு வச்சுங்களேன், உடனடியாக சிறு காயத்தை நம்மளே வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்கிக்கலாம். ஏன்னா பல நாள் வந்து பார்த்திங்கன்னா கால் முறிஞ்சு கை முறிஞ்சு தசை நார் கிழிந்து பெட்டில் தான் பத்துட்டு இருந்திருக்காங்க இந்த வினீத் போகத் அவர்கள். அதனால் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இறுதி போட்டி வரைக்கும் வந்தவங்க அந்த பதக்கம் இல்லைனா கூட பரவாயில்ல, இப்போ தகுதி நீக்கம். இந்த தகுதி நீக்கமானது அவங்கள எங்கே கொண்டு போய் விடும் தெரியுமா? கடைசி இடத்துக்கு கொண்டு போய் விடும். அவங்களுக்கு எந்த ரேங்கும் கிடையாது, எந்த புள்ளியும் கிடையாது. கடைசியாக எந்த வீராங்கனை வந்திருக்காங்களோ அவங்களுக்கு கீழே போய் 0 பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நின்றுடுவாங்க. அதனால் உலக தரவரிசையில் கூட இவங்களே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. 2ஆம் இடமாவது குறைஞ்சபட்சம் பிடிக்க வேண்டிய நிலையில் இருந்தவங்களை இன்றைக்கி எந்தவித இடமும் கிடையாது, தகுதி நீக்கம் செஞ்சா என்ற நிலைக்கு போயிருக்குது. அதுவும் இல்லாமல் ஒலிம்பிக் கமிட்டியில் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் ஒன்று தான். அதனால் எடை அதிகமாக இருக்குது, மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதற்கான வாய்ப்பே கிடையாது. எப்போது தகுதி நீக்கம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டதோ அப்பொழுதே வந்து அமெரிக்கா வீராங்கனை சாரா அவர்களுக்கு தங்கப்பதக்கத்தை அறிவிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ மேல்முறையீட்டுக்கு வினோத் போகத் அவர்களை கொண்டு போய் விட்டாலும் முடியாது. அதனால் உடல் எடை அதிகமாக இருக்குதுன்னு தெரிந்த பிறகு காயங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கணும். இல்லை, மல்யுத்தம் என்பதே என்னன்னு கேட்டிங்கன்னா மடக்கி பிடிப்பது தான். அதனால் கண்டிப்பாக உடலில் தசைநார் கிழியும், உடல்களில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே காயங்கள் இருக்கும், உள்காயங்கள். அதனால் ஒலிம்பிக் கமிட்டியில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் செக் பண்ணால் கூட கண்டிப்பாக எங்கே அரையிறுதியில் விளையாடி விட்டு வெளிவருகின்ற போது உடல் வலிச்சதோ அந்த இடத்துல காயம் என்று வினீத் போகத் அவர்களை காட்டினாங்கன்னா அங்கே உள்காயம் இருந்திருக்கும், அதனால் தப்பிச்சின்னு இருக்கலாம். ஆனால் பயிற்சியாளர் இரவு முழுவதும் அவங்கள பயிற்சி செய்ய சொல்லி, அதுவும் இல்லாமல் ஆவி குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஆவி குளியலுக்குள்ளே நம்ம போய் நின்னோம்னா உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த வேர்வையும் அப்படியே உறிஞ்சிக்கும், இல்லை வெளியே வந்துடும். அந்த மாதிரி கடைசி நேரத்தில் ஆவி குளியல் கூட எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படி தான் எடுத்த பிறகும் உடல் எடை அதிகமாக இருக்குதுன்னு தெரிந்த பிறகு எதற்காக போய் எடை போட்டாங்க அப்படின்றது நமக்கு சந்தேகமாகவே இருக்கிறது. அப்பா என்ன பண்ணாலும் எடை குறையலப்பா, அதனால் வினீத் போகத்துமா நம்ம போட்டியில் கலந்துக்கல, விலகுகிறோம் அப்படின்னு சொல்லிடலாம். உடலில் உனக்கு என்ன காயமக்கா, பஞ்சம், ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணமில்ல, அந்த இடத்துல வலி இருக்குது அப்படின்னு கூட சொல்லிட்டு போகலாமே. ஆனால் எதற்காக கூட்டு போய் எடை போட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது. இப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டு கடைசியில் நம்ம மோடி மீது வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்கிறாங்க. இந்த வினோத் போகத்துடன் எப்போதும் போராட்ட களத்தில் இருந்த பஜ்ரங் புனியா இருக்காங்க தெரியுமா? அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நேற்று இந்த வினோத் போகத் வந்து பார்த்திங்கன்னா இறுதி போட்டிக்கு போய்விட்டார்கள். அப்படி இறுதி போட்டிக்கு தகுதி பெற்ற பிறகு இந்த பஜ்ரங் புனியா அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார். என்ன ட்வீட் போடுறான்னு கேட்டிங்கன்னா, மோடி அவர்களே எப்படியா இருந்தாலும் சரி வெள்ளி பதக்கமாவது கிடைக்கும் வினோத் போகத் அவர்களுக்கு, நீங்கள் எப்படி ஃபோனில் கூப்பிட்டு வாழ்த்து சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இந்த வினோத் போகத்துக்கு நீங்கள் பண்ணது கொஞ்சம் நெஞ்சுமா, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறேன், எப்படி வாழ்த்துறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் இந்த வினோத் போகத் அவர்களை சமமாக கருதி அந்த அம்மா ஒலிம்பிக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட தடுத்து நிறுத்திருக்கலாம். இப்போது மோடி அவர்களுக்கு வினோத் போகத் அவர்கள் பதக்கம் வெல்கின்றாரா இல்லை வெல்லலையா, அந்த அம்மாவை தகுதி நீக்கம் பண்ணணும்பா அப்படின்னு 24 மணி நேரம் யோசனை பண்ணி உட்காந்துங்கிறாரா? எப்படியெல்லாம் ஒரு விளையாட்டு வீரரை ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக முன்னிறுத்துக்கின்றாங்க பாருங்களேன். மோடி அவர்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. நீங்கள் போராட்டம் நடத்துனீங்க, உங்கள் போராட்டம் உண்மையான நீங்கள் நினச்சிங்க. அதனால் மோடியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலும் சரி இந்த மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் நடத்துனதுக்கு தன்னுடைய கருத்தாக எதுவும் பதிவிடலை. நீதிமன்றம் போனாங்க, அப்போ கூட மோடியை பொறுத்த வரைக்கும் அமைதியாக தான் இருந்தார். ஆனால் இந்த பஜ்ரங் புனியா பொறுத்த வரைக்கும் வினோத் போகத் அவர்கள் வந்து தங்கமே வெல்ல போகிறாங்க, எப்படி நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன் மோடி
அப்படின்னு கிளறி விட்டால் எப்படி இருக்குது? அதுலேயும் 24 மணி நேரம் வினோத் போகத் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒலிம்பிக் கமிட்டி கிட்ட பேசி மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சதி பண்ணிட்டாராம். இன்றைக்கி இணையதளம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் மோடிக்கு என்ன அறிவு இல்லையா என்ன? ஏன்னா இந்த மாதிரி வினோத் போகத் அவர்களை தகுதி நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார்னு வச்சுங்களேன், ஒருத்தன் இல்லைனா ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கூட வெளியே சொல்லிடுவோம். அது ஒரு நாட்டு பிரதமருக்கு அழகாக இருக்காது, அசிங்கமாக போயிடும். அதனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளிட மாட்டார். அதுவும் இல்லாமல் வங்கதேச பிரச்சனையை வச்சுக்கிட்டு வினோத் போகத் அவர்களை நம்ம மோடி அவர்கள் கண்காணிச்சிட்டு இருந்தார்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வட இந்தியா ஊடகத்திலேருந்து தென்னிந்தியா ஊடகம் வரைக்கும் வினோத் போகத்தினுடைய தகுதி நீக்கம் மோடிக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. பார்த்தாரு மோடி, ஆடா பாவீங்களே, வெற்றி பெற்றவனுக்கு தான் நான் வாழ்த்து சொன்னேன், ஆனால் ஃபைனல் வரைக்கும் இந்த அம்மா போயிட்டதுனால இந்த அம்மா ஒரு வெற்றியாளர் தான், அதனால் எந்த வித தயக்கமும் கொள்ளாதீங்க, நாங்கள் உங்களை வெற்றியாளர் என்றே ஏற்றுக்கொள்கிறோம், இங்கே இருக்கின்ற மக்கள் உங்களை கொண்டாட தயாராக இருக்கிறாங்க, ஆனால் உங்களுடைய தகுதி நீக்கம் என்பது நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கான பலனை தரல, உங்கள் மனமானது எவ்வளோ வேதனையாக இருக்கும் என்ற விஷயமானது எனக்கு தெரியும், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இந்தியாவுடைய மகள், நீங்கள் தோத்தாலும் நீங்கள் தான் சாம்பியன், வாங்க நம்ம நாட்டுக்கு, உங்களை கொண்டாட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ட்வீட் போட்டார். உடனடியாக களத்தில் இறங்கி ஒலிம்பிக் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய பிடி உஷா அவர்களுக்கும் ஃபோன் பண்ணிட்டார். அம்மா, வினோத் போகத் அவர்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க, மேல்முறையீட்டுக்கு நம்ம என்ன நடவடிக்கையில் இறங்கணுமோ அந்த நடவடிக்கை இறங்குங்க. அதுவும் இல்லாமல் வினோத் போகத்துடைய பயிற்சியாளர்கிட்ட சொல்லி மேல்முறையீட்டுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கார் மோடி. ஆனால் சட்டம் அனைவருக்கும் ஒன்று என்றதுனால மேல்முறையீட்டுக்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. இரவெல்லாம் வினோத் போகத் அவர்கள் பயிற்சி எடுத்ததன் காரணமாக அவங்களுக்கு வந்து நீர் சத்து குறைவாகி போச்சு. அப்படி நீர் சத்து குறைவானதன் காரணமாக அவங்க இன்னைக்கு ஒலிம்பிக்கினுடைய கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒலிம்பிக் கமிட்டியினுடைய மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய உடல் எடையில் எந்த மாற்றமும் இல்லை. இரண்டாவது, உடல் சோர்வு மட்டும்தான். அந்த நீர் இழப்பு இருக்குது இல்லையா, அந்த நீர் இழப்பை சரி செய்தாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் மருத்துவம் பார்த்துக்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் அவங்க ஒரு வெற்றி வீரர் தான். ஆனால் வினோத் போகத்தை பொறுத்த வரைக்கும் பல போட்டிகளில் தங்கம் வென்றவங்க. ஆனால் இதையெல்லாம் கண்டு அசந்து போய்விடுவார்களா என்று பார்க்கின்ற போது அப்படி ஒன்றும் அசந்துட மாட்டாங்க. விளையாட்டு வீரனுக்கு வெற்றி தோல்வி என்பது சகஜம்தானே. அவங்களுக்கே தெரியுது நம்முடைய உடல் எடை வந்து 2 கிலோ அதிகமாக இருக்குது, நம்ம போனால் வந்து பார்த்திங்கன்னா தகுதி நீக்கம் செஞ்சுருவாங்க அப்படின்றதுனால தான் இரவெல்லாம் பயிற்சி எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதில் மோடி அவர்கள் தலையிட்டார் என்று சொல்லும்போது தான் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம நாட்டினுடைய மகள் தங்கம் வெல்ல போகிறாளே என்று எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற அந்த தருணத்தில் இப்படி ஒரு ஏமாற்றம், அதற்கு மேலே நம்ம அரசாங்கத்தின் மீது பழி போடுறது எவ்வளோ கேவலமாக இருக்கும். அதுலேயும் ஒலிம்பிக் என்பது உலகமே கலந்து கொள்ளுகின்ற ஒரு விழா. அந்த விழாவில் ஒருத்தர் தகுதி நீக்கம் செய்வதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு நாட்டின் பிரதமர் தான் காரணம் என்று அச்சு உடுறது எவ்வளோ பெரிய கெட்ட பேரை நம்ம நாட்டு தலைவர்களுக்கு ஏற்படுத்தும். உலகளவில் நம்ம நாட்டு மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பெயரை வந்து உருவாக்கும். ஆனால் திட்டமிட்டு சில பேர் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக இப்படி ஒரு தவறான விஷயத்தை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். வினோத் போகத் அவர்கள் வந்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று விட்ட பிறகு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட மட்டுமே பேசியிருக்காங்க, வேறு யார்கிட்டமே பேசலை. என்னங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு கேட்கின்ற போது நான் வெற்றி பெற்று விட்டு பிறகு வந்து பேசுகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் அவங்களுடைய வைராக்கியம் தெரிகிறது. ஆனால் அந்த வைராக்கியம் வெற்றிக்கான வைராக்கியமா இல்லை அரசியல் ரீதியாக சில பேர் அம்பலப்படுத்துகிறோம் பாரு, என்னெல்லாம் என்ன மாதிரி வச்சு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பெற்ற பிறகு நம்ம பேசலாம் அப்படின்னு இருந்தாங்க இல்லையா, அது எதற்காக இருந்தாங்க அப்படின்னு விஷயம் நமக்கு தெரியல. ஆக மொத்தத்தில் வினோத் போகத் அவர்கள் தங்கப்பதக்கம் வெல்லாதது நம்ம நாட்டுக்கு பேர் இழப்பு தான். ஏன்னா ஒரு தனிநபர் போட்டியில், அதுவும் மல்யுத்தம் போன்ற ஒரு போட்டியில் இறுதி போட்டி வரைக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற ஒருத்தர் முன்னேறி இருக்கிறார் என்ற போது நமக்கு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் சைனாலாம் எத்தனை தங்கம் என்று எண்ணிகிட்டு இருப்பான், நாம் மொத்தமாக எத்தனை பதக்கம் என்று எண்ணுவோம். அதில் ஒரு பதக்கம் மிஸ் ஆகி போச்சு. ஆனால் அதை வச்சு அரசியல் செய்கிறாங்க பாருங்கள், அதான் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இதில் நம்முடைய அகிலேஷ் யாதவ் அவர்கள் போட்டிருக்கின்ற விஷயம் என்பது வேதனையாக இருக்குது. இந்த எடை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த எடை பொறுத்த வரைக்கும் ஏதாவது டெக்னிக்கல் கோளாறு இருக்குமோ அதை முதல்ல ஆராயணும். எடை மிஷினில் யாராவது கை வச்சுருப்பாங்களா அப்படின்ற ரேஞ்சில் பேசுகிறார். ராகுல் காந்தி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி வினோத் போகத்துக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் களத்தில் இறங்கியிருக்கிறது. வினோத் போகத் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு 1000 கைகள் 1000 ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்த தவறை சரி செய்வதற்கு ஒருத்தனும் முயற்சி பண்ணலை பாரு. அதான் ஒன்று சொல்லட்டுமா, பழி சொல்கிறதுக்கு 1000 பேர் வருவான், ஆனால் வழி சொல்ல ஒருத்தன் கூட வரமாட்டான்.
ஒருவேளை வினோத் போகத் அவர்கள் தோல்வி அடையட்டும், அந்த தோல்வி வச்சு மோடி அவர்களை ஓட்டுன்னு ஓட்டுவோம் அப்படின்னு திட்டமிட்டு இவங்களை தகுதி நீக்கம் செய்ய வச்சாங்களோ, இதன் மூலமாக ஒரு அரசியலை முன்னெடுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ நமக்கு தெரியலைங்க. ஆக மொத்தத்தில் வினோத் போகத் அவர்களுடைய தகுதி நீக்கத்துக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பலியாயிட்டார். ஸோ மோடியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது, அதை பற்றியும் பேச முடியாது. அந்த தவறுகளுக்கெல்லாம் தான் காரணம் ஆகிடுவார் அப்படின்றதுனால மோடியை பொறுத்த வரைக்கும் அளவோடு என்ன சொல்லணுமோ ஒரு விளையாட்டு வீரருக்கு அதை சொல்லியிருக்கிறாரு. ஒலிம்பிக் கமிட்டி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை அறிவுறுத்தியிருக்கிறாரு. வந்தால் வரவேற்பதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்கின்றார். எனக்கு தெரிஞ்சு மோடிக்கு வினோத் போகத் மீது எந்த வஞ்சகமும் இல்லை, ஆனால் வஞ்சகம் இருப்பது போன்று இங்கே சித்தரிக்கிறாங்க பாருங்கள், அது வேதனையாக இருக்குது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். நன்றி நண்பர்கள்.